அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெட் பேப்பர் 2 தமிழ் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டோட்டலாக 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இது மூணு வந்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 2, கோசல நாட்டில் குறையில்லாத காரணம் என்ன? கோசல நாட்டில் குறையில்லாத காரணம் என்ன? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அங்கு வறுமை இல்லாததால். அங்கே வறுமையே கிடையாது, அதனால் வந்து குறையே இல்லை. அடுத்து கொஷின் நம்பர் 3, ஆறு ஒரு ஓவியமாக விரிந்து. ஸோ இங்கே வந்து ஆற்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஓவியமாக சொல்கிறாங்க. உயிரென காட்சி அளிப்பதாக உணர்த்துவது. ஸோ ஆறு ஒரு ஓவியமாக விரிந்து அது ஒரு உயிரென காட்சி அளிப்பதாக எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அழகுணர்ச்சி. ஆப்ஷன் பி, அழகுணர்ச்சி. அடுத்து 4வது கொஷின், கொடிவேலி உடைய கமுகந்தோட்டங்கள் நெல் வயல்களில் பரவி பாய்வது. கொடிவேலி உடைய கமுகந்தோட்டங்கள் நெல் வயல்களில் பரவி பாய்வது எந்த ஆறு? அதுதான் கொஷின். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சரையு ஆறு. ஆப்ஷன் பி, சரையு ஆறு. அடுத்து கொஷின் நம்பர் 5, கீழ்கண்டவற்றுள் கொடி வகையை சார்ந்தது எது? கீழ்கண்டவற்றுள் கொடி வகையை சார்ந்தது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குறுக்கத்தி. குறுக்கத்தி இது மட்டும்தான் கொடி வகையை சார்ந்தது. செம்பகம் இது மரம், கொன்றை இதுவும் மரம், கழுகு இது வந்து கொடி இல்லாதது, அதாவது கொடி கிடையாது, ஒரு வகையான மரம் மாதிரி தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறுக்கத்தி. அடுத்து கொஷின் நம்பர் 6, ஓசை தரும் இன்பம் உவமை இல்லா இன்பமடா. ஓசை தரும் இன்பம் உவமை இல்லா இன்பமடா என பாடியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 7, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 8, மையோ, மரகதமோ, மறிகடலோ, மலைமுகிலோ இவ்வடியில் இடம்பெறும் நயம். மையோ, மரகதமோ, மறிகடலோ, மலைமுகிலோ இவ்வடியில் இடம்பெறும் நயம் எது? இது கொஷின். இந்த கொஷினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மோனை நயம். ஆப்ஷன் பி, மோனை நயம். அடுத்து கொஷின் நம்பர் 9, ஏலமை வேடன் இறந்திலன். ஏலமை வேடன் இறந்திலன் என்று எனை ஏசாரோ. ஏலமை வேடன் இறந்திலன் என்று எனை ஏசாரோ இவ்வடியில் வேடன் என்பது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமன். ஆப்ஷன் ஏ, ராமன். அடுத்து கொஷின் நம்பர் 10, நீர்நிலைகள் எழுப்பும் திரைசீலைகள் என்று கம்பர் குறிப்பிடுவது. நீர்நிலைகள் எழுப்பும் திரைசீலைகள் என்று கம்பர் குறிப்பிடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அலைகள். ஆப்ஷன் பி, அலைகள். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.